ஹாய் டிடிஎஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ. நம்மள நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிட்டான லைஃப் ஸ்டைல் வரணும், இல்லை ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வரணும்னு சொல்லி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு ரிசல்ட் ஃபெயிலியராக இருக்கும். ஏன் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரெண்டே விஷயந்தான். ஒன்று, ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல், அதாவது மென்டல் ப்ரிப்ரேஷனே கிடையாது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு, லேக் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பரான கோல் செட் பண்ணுறோமா அப்படின்றதே கிடையாது, அன்ரியலிஸ்டிக் டார்கெட்டு. அப்புறம் அந்த ஃபயரே கிடையாது, ஒரு மோட்டிவேஷனாக பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாவே கிடையாது. ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் முடியல அப்படின்னு சொல்லி விட்டுடுறது. ஆரம்பித்தா முடிச்சே தீரணுன்ற அந்த மைண்ட் செட்டோடு ஆரம்பிக்கிறதே கிடையாது. இந்த ரெண்டே காரணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து எப்போவுமே வந்து இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி அதே மாதிரியே திங்க் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி கூட இறையணும், இல்லை நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேரணும். நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறவங்களோ, இல்லை வந்து ஒருத்தன்ட்ட போய் சொல்கிறோம் ஒன்னாலாம் முடியாது, அந்த மாதிரி சொல்கிறவங்க கூடயே சேரக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒன்னால் முடியும், நீ பண்ணுவ அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி லைக் மைண்டட் பீப்புள் கூட தான் வந்து நம்ம சேரணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்க குரூப்பாக பார்த்து சேரணும். இப்போ டிடிஎஸ் மோட்டிவேஷன், நம்மளோட தமிழ் டயட் ஸ்டுடியோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு தீபாவளியை முன்னிட்டு ஒரு 45 நாள் தொடர்ந்து நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்ற ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, எந்த ஊருக்கு போகிறோம், எப்படி போகிறோம், மோட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் என்னென்ன எடுத்து வைக்கணும், ப்ரிப்பேர் ஆவீங்களா? த சேம் வே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும், டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி சூஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதில் மெயின்டைன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவும் வராது. ஸோ அப்போ எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி வெயிட்டை மட்டும் குறைச்சா போதுமானா கிடையாது, எவ்வளோ கொழுப்புகளை குறைக்கணும். நம்ம கரெக்டான வெயிட்லேயே இருந்தாலும் அதிக கொழுப்பு இருந்து உடம்புல மசில் இல்லைன்னா அதுவும் வந்து அன்ஹெல்த்தி. அப்போ எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு எவ்வளோ கேலரிகள் தேவை, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ப்ராப்பரான வேலை போக முடியும். இப்போ இது எங்கே நான் தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். www.tdspro.in அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா ஃபிட்னஸ் கேல்குலேட்டர்னு இருக்கும். அங்கே போனோடனே உங்களோட ஹைட், வெயிட், ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கோட மெஷர்மெண்ட்டு, ஹிப்பு மெஷர்மெண்ட்டு, வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் கொடுத்து கேல்குலேட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும், எவ்வளோ ஃபேட்டாக இருக்கீங்க, ஃபேட்டை குறைக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை தாண்டி உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்றது வந்துடும். வெயிட்டை குறைக்க நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிடணுன்ற இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருச்சுன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம அழகாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபில் பண்ணி ஃப்ரீயாக இதை எடுத்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கோலை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு, வெயிட்டை குறைக்க தயாராகிட்டிங்கன்னா இந்த ஃப்ரீ சேலஞ்சில் சேர்ந்துக்கோங்க. சேலஞ்சில் எப்படி சேர்றதுன்றதை வந்து எண்டில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த 45 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் நம்பர் 1, ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் வந்து வாக்கிங் போக போகிறோம். 10,000 ஸ்டெப் த்ரூ அவுட் த டேயில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 40 நிமிஷம் வாக்கிங் போகிறதே உங்களால் மினிமம் 5,000 மேக்ஸிமம் 7,000 to 8,000 ஸ்டெப்பை வந்து ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். அதை தாண்டி ஒரு டார்கெட், ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். இப்போ இதெல்லாம் போனால் நான் வெயிட் லாஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமான்ட்டு. அது வந்து என்னோடய ஜேர்னி தான். நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களை மாதிரி தான் டவுட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன். தொடர்ந்து ஒரு 90 நாள் வாக்கிங் போனேன். வாக்கிங் போனதில் மட்டுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 19.5 kg ஏதோ குறைச்சிருப்பேன், சரியாக ஞாபகம் இல்லை, வீடியோவில் பாருங்கள். ஸோ அதில் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன், எப்படியெல்லாம் வாக்கிங் போனேன்றதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க நடந்தே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாக்கிங் போக போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்? ரெண்டாவது ரொம்ப சிம்பிளான விஷயம். வீட்லேயே ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்.
20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுமா, இப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, இதில் எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ்னு வரும்போது நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, விதவிதமாக வருது. டெய்லியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணு கை இவ்வளோ பெருசாக ஆகிடுன்றாங்க. இந்த மாதிரி நிறையா பார்க்குறீங்க. பட் ரியாலிட்டி என்ன, ஒரு பேசிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா, பேசிக்ஸ் தான் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கே போகணும். இப்போ நம்மளாம் அந்த பேசிக்ஸ் கூட பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் பாடிக்கும் வர மாதிரி சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாம். அதுக்கு பேசிக் 4 எக்ஸசைஸ்னு சொல்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ். ஓகேங்களா, இப்போ நிறைய பேருக்கு புஷ்அப்ஸ் பண்ணலாமா, லேடிஸ் நான் பண்ணால் கை பெருசாகிடும், அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. யார் வேணால் பண்ணலாம். ஓகேவா, புஷ்அப்ஸ். அடுத்தது பிளாங்க். ஓகேங்களா, 3வது எக்ஸசைஸ் ஸ்குவாட், 4வது ஸ்டெப்பர். இதில் 2 அப்பர் பாடி 2 லோவர் பாடி எக்ஸசைஸ் இருக்குது. இது கூடவே நம்ம இன்னொரு எக்ஸசைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் நான் நிறையா பேர்கிட்ட பார்த்ததுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லாருக்குமே நீ ரொம்பவே வீக்காக இருக்குது, நீயே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ நீயே ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நீக்கான எக்ஸசைஸ் பண்ணணும். அது என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னா வால் சிட். ஓகேவா, அதை ஒரு 30 செகண்ட்ஸ் அது 3 செட்டுன்னு பண்ண ஆரம்பிங்க. அந்த எக்ஸசைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் 5 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸசைஸை இப்போ எடுத்தோன்னே 25 கவுண்ட் பண்ணணும், 50 கவுண்ட் பண்ணணும், 5 செட்டு பண்ணணும், அரை மணி நேரம் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ் வரா மாதிரி எல்லாத்தையுமே 3 செட்டு. அதாவது செட்டுனா என்னென்னா, ஒரு எக்ஸசைஸை ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க, ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்தது ஒரு 10 கவுண்ட்டோ 12 கவுண்ட்டோ உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். அகெயின் இது மாதிரி 3 வாட்டி பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸும் இந்த மாதிரி 3 வாட்டி 30 செகண்ட் கேப்பில் நீங்கள் பண்ணணும். இப்போ எடுத்த உடனே 15 கவுண்ட்டோ இல்லை 50 கவுண்ட்டோ பண்ணால் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்றது அர்த்தம் கிடையாது. முயற்சி. ஓகேங்களா, முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணால் தான் நம்மளால் ரெகுலராக பண்ண முடியும். எடுத்த உடனே யாருமே ப்ரோ கிடையாது, யாருக்கும் பண்ண வந்துடாது, இன்க்ளூட் மீ. என்னால் ஃபஸ்ட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கும் நான் 2 எக்ஸசைஸ் தரேன். எப்படி ஈஸியாக புஷ்அப்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். உங்களால் ஈஸியாக வித்தின் 15 டேஸில் வந்து புஷ்அப்ஸ் எடுத்துட முடியும். பிளாங்க் வராதவங்க அந்த எக்ஸசைஸும் தரேன், பிளாங்க்கும் வந்து அதே மாதிரியே பண்ணிடலாம். இந்த பேசிக் 4 எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா அதுலேயே எவ்வளோ அழகாக பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது 2 டார்கெட். 3வது உங்கள் கேலரி லிமிட் தெரிஞ்சது இல்லையா, இந்த கேலரிக்குள்ளே நீங்கள் சாப்பிட போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மைல்டு வெயிட் லாஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1500 கேலரி வருதுன்னா 1500 கேலரிக்குள்ளே சாப்பிட போகிறீங்க. இது பர்சன் டு பர்சன் மாறும். ஓகேங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க. இந்த 3 விஷயத்தை தான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதை ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணி ரிசல்ட்டை பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை காதில் வாங்கிட்டு போகிறவங்க தான் அதிகம். ஓகேங்களா, அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது தான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு 45 டேஸ் டார்கெட் கொடுத்துருக்கேன். இந்த விஷயங்களை 45 டேஸ் வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். இப்போ சேலஞ்சு சொன்னீங்க, இந்த சேலஞ்சு நாங்கள் எங்கே சேர்றது, எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருச்சுன்னா ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் சம் ப்ராப்ளம் இருக்குது. இது வரைக்கும் 1900 பேர் சேர்ந்துருக்காங்க. சேர முடியாதவங்க புது ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சைடில் எந்த இஷ்யூவும் கிடையாது, இது ஃபேஸ்புக்கோட இஷ்யூ. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியலன்னா என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ஆனால் என்னென்னா எஃபி குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ண வசதியாக இருக்கும். நான் கீப் ஆன் லைவ் வந்துக்கிட்டே இருப்பேன். வாரத்தில் ஒரு 3 நாளோ 4 நாளோ லைவ் வருவேன். இதே மாதிரியே நிறையா டிஸ்கஷன் போகும். இந்த மாதிரி நிறையா பேர் மோர் தென் 25,000 பீப்புளை இந்த கடந்த 5 வருஷத்தில் நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஏன் நிறையா பேர் வந்து நம்ம குரூப்பில் வந்து இன்ஃப்ளூயன்சராகவே ஆயிருக்காங்க, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக. ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்யூனிட்டியை பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஜாயின் பண்ணிவிட்டு ஐடியலாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சேலஞ்சும் நான் அனௌன்ஸ் பண்ணும்போதும் மினிமம் 5000 பேர்லேருந்து 10,000 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் ஜாயின் பண்ணதோடு சரி எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கிறது கிடையாது. ஸோ இது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் எங்களோட எஃபர்ட்டையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். நாங்கள் அந்த மாதிரி ஆளை அலோவ் பண்ண மாட்டோம், உடனே ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் எப்படி நம்ம மோட்டிவேஷனாக இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கவங்க மைண்டட் பீப்புளாக இருக்கணும். சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு
வேடிக்கை பார்க்குறது வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா FB குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். FB குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல, FBயில் அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா வேறு ஐடியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து டெய்லியும் இந்த 45 days வந்து ஏன்னா நானும் இந்த சேலஞ்சில் இருக்கேன். ஓகேங்களா? டெய்லி இந்த எக்ஸசைஸ் செஞ்சு டெய்லி ஏன் டே டு டேவை ஒரு ரீலாக போடலாம். ரீல் பாசிபிள், ஆனால் ஃபுல் வீடியோ என்னால் போட முடியாது யூடியூப்பில். ஸோ தயவுசெய்து ஃபுல் வீடியோ கேட்காதீங்க, சரியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராக எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அகெயின் ஒரே ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். நம்ம 3 விஷயம் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா வாக்கிங் போக போகிறோம். அதாவது வாக்கிங் வந்து 40 நிமிஷம் போய் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பை கவர் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு டார்கெட். இதில் சில டவுட் இருக்கும். காலையில் 20 நிமிஷம், 40 அப்புறம் சாயங்காலம் 20 நிமிஷம் போகாமன்னு கேட்பீங்க. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஃப்யூச்சரில் மினிமம் 40 நிமிஷம் கண்டினியூஸாக வாக்கிங் போகணுன்னு வச்சுக்கோங்க. எதையுமே ஃபஸ்ட்டு நாளே அப்படியே உடனே செய்யணும்னு நினச்சி 4 நாள் செஞ்சுட்டு விடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகலாம். ஓகேவா? ரெண்டாவது பேசிக் எக்ஸசைஸ். நான் சொன்ன மாதிரி பேசிக் 5 எக்ஸசைஸ். ஓகே, அந்த 5 எக்ஸசைஸை நான் அப்கமிங் டேஸில் வந்து நான் திரும்ப வந்து மேக் பண்ணி போடுறேன். அதையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. மூணாவது உங்கள் கேலரி லிமிட்டுக்குள்ளே சாப்பிட போகிறீங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான விஷயம். இதை தாண்டி டயட்டை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு நாளில் கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கேலரிக்குள்ளே சாப்பிட பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ரோஸை எப்படி பிரிக்கிறது, எப்படி வந்து ப்ரோட்டீன் லெவலை ஏற்றுறதுன்றதெல்லாம் போக போக தான் கற்றுக்கணும். ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலன்னா அது வேஸ்ட்டு தானே. ஸோ அவ்வளோதான். இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் சேராதவங்க சேர்ந்துருங்க. சேர முடியாதவங்க என்னை இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த வீடியோ கீழே என்ன கமெண்ட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபிட்னஸ் கால்குலேட்டர். போய் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், எவ்வளோ ஃபேட்டாக குறைக்கணும். நீங்கள் FB குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணலாம் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்ற டீட்டெயிலாம் சொல்லிவிடுங்க. FB குரூப் சண்டே நைட்டு 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கப்புறமும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அலோவ் பண்ண முடியாது, எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. FB குரூப்பில் சேர்றவங்க பார்ப்பீங்க எவ்வளோ ஒரு டஃப்பான டாஸ்க்குன்னு. ஸோ இந்த டாஸ்க்கை நான் கையில் எடுத்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நான் சொன்ன மாதிரி கமெண்ட் போட்டுட்டு சேலஞ்சுக்கு தயாராகணும். அவ்வளோதான். தீபாவளி எப்போ மீட் பண்ணுவோம், சேலஞ்சில் மீட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் ரெடின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. வெயிட்டை குறைக்கிறோம், ஸ்லிம்மாக வரும், சீன் போடுறோம்.